ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க எகிப்தை விட்டு புறப்பட்டாச்சு, ஆரானை விட்டு தாண்டியாச்சு, ஸ்தோத்திரம், ஆமென். பாரானை விட்டு பாரான் வனாந்திரத்தை தாண்டியாச்சு. இப்போ யோர்தானு கிட்ட வந்தாச்சு. அல்லேலூயா. எங்க வந்திருக்காங்க? யோர்தான். அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு வேலை தான். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? யோர்தானை தாண்டி அப்புறத்துல போகணும். அல்லேலூயா. யோர்தான் கரை வரைக்கும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அதாவது நம்ம கடைசி காலத்துல வந்துட்டோம், கடைசி மணி நேரத்துல வந்துட்டோம். ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு பூர்ணமாகிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள சிலர், அல்லேலூயா, சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசே இடத்துல வராங்க. வந்து சொல்றாங்க, மோசையை பார்த்து, எஜமானே, தலைவரே, ஸ்தோத்ரோ, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆடு மாடுகள் திரளாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கா? எங்களுக்கு பிசினஸ் பெருசா இருக்கு. ஆடு மாடை கொடுத்தது கர்த்தருடைய தப்பு. அல்லேலூயா. வேலையை கொடுத்தது கர்த்தருடைய தப்பு. இப்போ அதுதான் சொல்றான், எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்குது, எங்களை இந்த ஆத்த கடந்து போக பண்ணீராக. அவன் அழைக்கப்பட்டதே கானான் தேசத்துக்காகத்தான். அல்லேலூயா. அவனுடைய அழைப்பே எகிப்திலிருந்து நீ கானானுக்குள்ள போகணும், பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளணுங்கிறது அவனுடைய அழைப்பு. இப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிலிருந்து கஷ்டப்பட்டு 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 ரட்சிப்பு, உங்க ரட்சிப்பு பூர்ணமாகிற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஜோர்தான் நதிக்கரைக்கு வந்தாச்சு. இதை தாண்டி அந்த பக்கம் போறது மட்டும்தான் பாக்கி. இப்ப நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு தொழில் இருக்கு, எங்களுக்கு பிசினஸ் இருக்கு, எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்கு. அதனால தயவு செய்து அல்லேலூயா என்ன பண்ணணும்? எங்களை இங்கே இருத்திருங்க. அல்லேலூயா. எங்களை இங்கே இருத்திருங்க. அவன் அழகா சொல்றான் பாருங்க, எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்குது. ஏதோ பாக்கி உள்ள 9 கோத்திரத்திலையும் ஏதோ கம்ப்யூட்டரும் கண்டனர் லாரியும் வச்சுட்டு அவன் சுத்துற மாதிரி அவன் பேசுறான். அல்லேலூயா. பாக்கி இருக்கிற 9.5 கோத்திரத்துக்கிட்ட என்னதான் இருந்துச்சு? ஆடு மாடுகள் தான் இருந்துச்சு. அவர்கள் எகிப்துக்கு போகும்போது பார்வோன் யாக்கோபை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன தொழில் செய்கிறவர்கள்? அவன் தெளிவா சொல்றான், நாங்கள் மேய்ப்பர்கள். அல்லேலூயா. அப்படின்னா இந்த 12 கோத்திரமும் யாருதான்? மேய்ப்பர்கள் தான். அல்லேலூயா. ஆனா இதுல 2 கோத்திரம் மட்டும் சொல்றான், எங்களுக்கு ஆடு மாடுகள் இருக்கு. அல்லேலூயா. மற்ற அவன் எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர், அவன் கலெக்டரா இருக்கான், அவன் போலீஸா இருக்கான், அவன் வக்கீலா இருக்கான், அதனால அவன் போட்டும், நாங்க மட்டும் இங்க இருக்கிறோம்னு சொல்றான். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த ஸ்தோத்திரம், ஒரு நன்மையை நாம பிடிச்சு வச்சுட்டு நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கு பிசினஸ் இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு, நான் எப்படி கர்த்தருடைய தோட்டத்துக்கு போவேன், எப்படி ஆராதனை செய்வேன்? நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்து. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பு பூர்ணமாகிற அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து இருந்துட்டு என்கிட்ட தொழில் இருக்கு, என்கிட்ட வேலை இருக்கு, என்கிட்ட ஆடு மாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்குதா? நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வாதம் கிடைக்குதா? கிடைக்கலையா? அவங்களுக்கு கொடுத்தாரு தானே. ஸ்தோத்திரம். மோசே என்ன பண்ணாரு? காத் புத்திரருக்கு, ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்தா இருக்கும் எதை கொடுத்துட்டாரு? அவங்க கேட்டதை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆனா சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது யாரு? பாக்கி இருக்கிற ஆமென் 9.5 கோத்திரங்கள் தான் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 11, 12. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம், பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும். பாருங்க, இங்கேயும் புளிப்பில்லாத அப்பம். எங்க? அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. எங்க? கானானுக்குள்ள போயிட்டாங்க. அங்க அவனுக்கு நல்ல சுத்தமான ஒரு உபதேசம் கிடைக்குது. எங்க? திருச்சபைக்குள்ள வந்தவனுக்கு, கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ள வந்தவனுக்கு என்ன உபதேசம்? நல்ல சுத்தமான உபதேசம் கிடைக்கிறது. அவர்கள் புசித்தார்கள். அடுத்தது சுட்டு கதிர்களையும் புசித்தார்கள். அடுத்த அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த அடுத்த நாள், எப்படிப்பட்ட நாள்? அடுத்த நாள் மன்னா நின்று போயிற்று. அல்லேலூயா. இவன் தேசத்துக்குள்ள போனான் இல்லையா? கானான் தேசத்துக்குள்ள போனான் இல்லையா? கானான் தேசத்துக்குள்ள போனவன் அங்க உள்ள தானியத்தை புசிச்சுட்டான், அங்க உள்ள புளிப்பில்லாத அப்பத்தை புசிச்சுட்டான். அல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை இவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த தேசத்தின் சுதந்திரம் முழுக்க முழுக்க கிடைச்சிட்டு, இப்ப அவனுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இப்போ மேல இருந்து வானத்திலிருந்து வரக்கூடிய மன்னா ஸ்டாப். அல்லேலூயா. இப்ப ஸ்டாப் ஆனது இவனுக்கு மட்டும் ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னா அந்த நதியை கடந்து வராத அப்புறத்தில் இருக்கிற 2.5 கோத்திரத்துக்கும் சேர்ந்து தான் ஸ்டாப் ஆயிருக்கும். அல்லேலூயா. அப்படிதானே? அப்படின்னா பாருங்க,
இவனுக்கு தேசத்தினுடைய கானானுடைய நன்மையும் கிடைக்கல, வானத்திலிருந்து வருகிற மன்னாவும் நின்னு போச்சுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், திருச்சபைக்கு போக மாட்டேன், வர மாட்டேன், உபவாசம் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம், நான் எதுக்கு வரணும், கானானுக்குள்ள நான் எதற்கு நுழையணும், எனக்கு பிசினஸ் இருக்கு, செழிப்பான இடம், நான் இங்கே இருக்கிறான்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா ஒண்ணு, ஸ்தோத்திரம், நீ தேசத்தின் நன்மையும் புசிக்க முடியாது, வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் ஸ்டாப் ஆகிரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக நான் நதியை கடந்து வரமாட்டேன், எனக்கு இந்த இடம் போதும், இந்த இடம் கரெக்டா இருக்கு, என் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம், என் பிள்ளைகளுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால், அல்லேலூயா, அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் ஆண்டவர் சொல்லுவாரு, சரி நீ இங்கே இருந்துரு. அல்லேலூயா. நீங்க இருக்கும்போது மன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள், ஒரு நாள் திருச்சபை நன்மையை புசிப்பார்கள், ஒரு நாள் பரம கானானின் நன்மையை புசிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி புசிக்கிற பொழுது மன்னா நின்னு போகும். அல்லேலூயா. அப்படி மன்னா நின்னுட்டுனா என்ன நடக்கும்? உங்களுக்கும் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. மன்னா ஸ்டாப் ஆகிறது எல்லாருக்கும் தான். ஆண்டவருடைய திட்டம் என்னது? உங்களை கொண்டு கானானுக்குள்ள பிரவேசிக்க வச்சு கானானின் நன்மையை புசிக்கிறது வரைக்கும் உங்களை போஷிக்கிறது கர்த்தருடைய திட்டம். ஆனா நீங்க புசிக்கிறதும் புசிக்காததும் உங்க கையில இருக்கு. ஹல்லேலூயா. கானானுக்குள்ள நுழைகிறதும் நுழையாததும் யார் கையில இருக்கு? ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் புத்திரர் கையில இருக்கு. கானானுக்குள்ள நுழைஞ்சி நான் சாப்பிடுறேன், தேசத்து நன்மையை புசிக்கிறது அவன் கையில இல்ல. நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன், இங்கே எனக்கு ஆசீர்வாதம் நீ நினைச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒரு நாள், ஹல்லேலூயா, ஒரு நாள் அந்த நன்மை என்னாகும்? ஸ்டாப் ஆகி போயிடும். ஹல்லேலூயா.